வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோட் படத்துடைய ரிவ்யூ. கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தளபதியுடைய படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவன் டிக்கெட்டுக்கெல்லாம் அடிச்சு பிடிச்சி போராடி 1000 ரூபா 2000 ரூபான்னு போட்டு போய் படத்தை பார்த்துருப்பாங்க. நானும் போய் படத்தை பார்த்துட்டேன். ஸோ படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய், ஸ்னேகா, பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம், அப்புறம் யோகி பாபு, மோகன் மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு படம்னாலே ஒரு சில கேரக்டர்ஸ் கண்டிப்பா வந்தே ஆவேன்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். ஆனா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்க. படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் வந்து எடுத்த உடனே ஒரு ஆபரேஷனுக்காக போறாப்ல. ஆபரேஷன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆபரேஷன் தியேட்டர்ல நடக்கிற ஆபரேஷன் கிடையாது. அவர் வந்து ஒரு ஆன்டி டெரரிசம் அப்படின்ற சாட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம்ல வந்து ஒர்க் பண்றாப்ல. அதுக்காக போயிட்டு ஒரு ஆபரேஷன் ஒன்று பண்றாப்ல. அந்த ஆபரேஷன்ல எதிர்பாராத விதமா அவருக்கே தெரியாம ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருது. நாளை பின்ன அந்த சம்பவத்தால இவர் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாரு அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. ஏதாச்சும் புரிஞ்சுச்சா? புரியல. சரி, ஓகே, உங்களுக்கு புரியணும் அப்படின்னா தியேட்டர்ல போய் படத்தை பார்த்துருங்க. A lion is always a lion. படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் தளபதியோடைய ஆக்டிங், தளபதியோடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ். வழக்கமா தளபதியை வந்து ஆஹா கொலை மாசா இருக்கிறடா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இல்லையா. பட் இந்த வாட்டி வெங்கட் பிரபு தளபதியை வந்து ஒரு வேற கோணத்துல காமிச்சிருக்காப்ல. அதிகமா வந்து கொஞ்சம் காமெடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. அதை விட அதிகமா சொல்லணும் அப்படின்னா எமோஷனலா சில பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா பண்ணிருக்காப்ல. ஒரு சில இடத்துல நம்ம தளபதி பண்ணக்கூடிய அந்த எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்மளே கண்கலங்குற அளவுக்கு வச்சிருக்காப்ல. பிரச்சனையை விட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் தளபதி மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா. அவங்க எல்லாருமே கொடுத்த கேரக்டர் நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. குறிப்பா பிரேம்ஜியை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ன்றதுல பேர்ல அவர் தான் அதிகமா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாப்ல. பட் படத்துல பிரேம்ஜி எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தேடுற அளவுக்கு தான் பிரேம்ஜியை காமிச்சிருந்தாங்க. படத்துல ஸ்டார்டிங்ல வந்த பிரேம்ஜி எங்கடா காணோம், கிளைமாக்ஸ்ல வந்துட்டார்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் பிரேம்ஜி இந்த படத்திலே காமிச்சிருந்தாங்க. திமிர் பேசுற மாதிரி இருக்கும், பட் உண்மையிலே ரொம்ப திமிர்ல தான் பேசுறேன். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய காமெடிகள்லாம் இருக்கும். பட் ஒரு சில காமெடிகள் பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் நம்ம இன்ஸ்டா ரீல்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாம் கொடுக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் அந்த காமெடியை வெங்கட் பிரபு ஸ்டைல்ல எப்படி மேக் பண்ண முடியுமோ அப்படி மேக் பண்ணி அதை ஒர்க் அவுட்டும் பண்ணிருக்காரு. இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. அண்ட் யுவன் சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம் படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அண்ட் சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கேட்டீங்க, பயங்கரமா இருக்கு, தெரியா இருக்கு. அதுவும் தியேட்டர்ல கேட்கும்போது இன்னும் பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்கு. பட் ஒரு சில இடத்துல பிஜிஎம் வந்து செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்குமே வந்து கொடுக்கத்தான் செஞ்சிச்சு. அண்ட் குறிப்பா அந்த விசில் போர்டு அந்த சாங்ல நம்ம பிரபுதேவா மாஸ்டர், அப்புறம் நம்ம தளபதி, அப்புறம் வந்து பிரசாந்த் 3 பேரும் நின்று டான்ஸ் ஆடும்போது யாரையா பாக்குறது, எல்லாருமே நல்லா ஆடுறீங்களப்பா, யாரை பாக்குறதுன்னே தெரியலையப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. அந்த பாட்டு தியேட்டர்ல சும்மா தெரின்னு தெரிக்க விட்டுருச்சு. அண்ட் அதை விட இந்த மட்ட ராஜமட்ட சாங்குக்கு நம்ம தளபதியோட டான்ஸ் அப்பா பிரிச்சு மேஞ்சிருப்பாருங்க. என்ன மாதிரி ஆடுறாரு, இந்த வயசுல எப்படிப்பா இப்படி ஆடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான டான்ஸ்லாம் ஆடி இருந்தாப்ல நம்ம தளபதி. அதை பார்த்துட்டு நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல ஆடுன்னு ஆடி அவங்களே மட்டையாயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் படத்துடைய ப்ரொமோஷனுக்காக யூடியூப் சேனல் உட்காந்து பேசும்போதே படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு, சர்ப்ரைஸ் இருக்கு, கேமியோ இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடைச்சு விட்டாங்க. நம்ம பசங்களா உட்காந்து டீ கோட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி படம் ஆரம்பிச்சதுல இருந்து படம் முடிகிற வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ட்விஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்கு, ஒரு சர்ப்ரைஸ் வந்துகிட்டே தான் இருக்கு, பல கேமியோக்கள் உள்ள வந்துகிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்கப்பா இவங்க எப்படியா வந்தாங்க, இதெல்லாம் சொல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான நிறைய சர்ப்ரைசஸும் இது ஒரு ட்விஸ்டா அது ஒரு ட்விஸ்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சுட்டு தான் இருந்தாப்ல. பட் ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் இது தேவை, இந்த ட்விஸ்ட் இப்ப தேவையா, எதுக்கு இந்த ட்விஸ்ட், 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தே ஆவேன் முடிவு பட்டேன், அதுக்காக இது ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு வலுக்கட்டாயமா திணிச்ச மாதிரியும் இருந்துச்சு. அண்ட் முக்கியமா இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க, இந்த படத்துல 2 தளபதி, ஒன்னு வந்து நார்மல் தளபதி, இன்னொன்னு வந்து டிஏஜிங் செய்யப்பட்ட இளைய தளபதி. சோ 2 தளபதியும் மாறி 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 நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பரவாயில்லப்பா, படம் முழுக்க நம்ம தளபதியை ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் ஒன்று கொடுக்குது. இன்னொன்னு வந்து படம் எங்கேயுமே போர் அடிக்கல, எங்கேயுமே லேக் ஆகல, எங்கேயுமே ஸ்டாப் ஆகல, எங்கேயுமே குட்டிக்காரன் அடிக்கல, ஒரே இடத்துல சுத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லாம அடுத்து என்னன்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கு. அதான் 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட் வேற வச்சு விட்டுறாங்களா. சோ அதனால எங்கேயுமே போர் அடிக்கல, படம் பாட்டு மூவ் ஆயிட்டே இருக்கு. 3 மணி நேரம் படம் அப்படிங்கிறது நமக்கு ஃபீலே ஆகல.
அண்ட் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதுல வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஏஐ பண்ணி ஒரு சர்ப்ரைஸா உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுலயே ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க, அதுலயே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்றதை நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சொல்றேன், பெட் கட்டுறேன் ஆடியன்ஸ் கிட்ட, எஸ்எல் போட தியேட்டர்ல பாருங்க. அண்ட் இந்த படத்தை நம்ம கார்த்திகை தீபம் அப்படின்ற சீரியல் டைரக்டர் உட்கார்ந்து தியேட்டர்ல பார்த்துட்டு இருக்கும்போது அவர் மாற தட்டி, பரவாடா, அதாவது வெங்கட் பிரபுக்கு முன்னாடி நம்ம அதை யோசிச்சிருக்கோண்டா அப்படிங்கிற அளவுக்கு அவரே பெருமையா நினைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தையும் இந்த படத்துல வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது கார்த்திகை தீபம் சீரியலை பார்க்கறவங்களுக்கும் இந்த கோட்டு படத்தை போய் பார்க்கறவங்களுக்கும் புரியும். This is a new assignment. அண்ட் படத்துல பல இடத்துல என்னடா அப்பப்போ இந்தியன் 2 வந்துட்டு போற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. குறிப்பா கிளைமேக்ஸ்ல ஏய் என்னப்பா மறுபடியும் இந்தியன் 2வா அப்படின்னு சொல்லி நம்ம ஷாக் ஆகிறதுக்குள்ள இல்ல அவசரப்படாதீங்க, நாங்க ஷார்ட்டா முடிச்சிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க கூஸ்பம்ஸ் ஆகக்கூடிய சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய நீங்க எதிர்பார்த்த சீன் எல்லாம் நான் எப்படி வச்சிருக்கேங்கிறத பார்த்து நீங்க பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆகலாம். அண்ட் கிளைமேக்ஸை முடிக்கும் போது தியேட்டரே கத்தி கதற அளவுக்கு ஒரு சூப்பரான சீன்லாம் வச்சு முடிச்சிருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வெங்கட் பிரபு ஸ்டைல்ல சூப்பரா முடிச்சு விட்டுருக்காரு. சரி ரைட்ரா, படம் முடிஞ்சு போச்சு, இப்ப ப்ளூபர்ஸ் போட போறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா இருப்பா ப்ளூபர்ஸ் முன்னாடி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா பார்ட் 2. ஹேய் என்னடா சொல்றீங்க, அது தளபதி இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொன்னாரப்பா, அவர் ஒருவேளை மனசு மாறிட்டா நாங்க எதுக்கும் லீடு கொடுத்து வைக்கிறோம், ஒருவேளை தளபதி ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா நாங்க கோட் பார்ட் 2 எடுப்போம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடிங் கொடுத்து வச்சிருக்காப்ல. அதையும் ஒரு ட்விஸ்டாவே வச்சிருக்காப்ல. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கறேன். ஆனா உண்மையிலேயே இந்த படத்தோட வில்லனை நான் பாராட்டியே ஆகணுங்க. ஏன்னா அந்த வில்லன்னா அவனுக்கு பொறுமை இருக்காது, அவசரப்படுவான், துரு உடனே போய் ஏதாச்சும் அவசரமா பண்ணுவான். ஆனா இந்த வில்லனுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுமை மட்டும் வாழ்க்கையில நம்மளுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம எங்கேயோ போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜையுமே கன்வே பண்ணிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லும் போது புரியாது, நீங்க போய் படம் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். என்னடா போட்டு குழப்பற, படம் எப்படி தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு தளபதி ஃபேனா இருந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாம எனக்கு வந்து தளபதியை ஸ்கிரீன்ல பார்க்கணும், ஒரு டிஃபரெண்டான ஒரு தளபதியை பார்க்கணும், அண்ட் படம் வந்து எனக்கு போர் அடிக்காம போகணும், நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கணும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு படத்தை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு புது லீடர் 68 இன்டர்நேஷனல் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம், நிறைய கூஸ்பம்ஸான மூமெண்ட், நிறைய கேமியை பார்த்து ஷாக் ஆகலாம், நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வரலாம். மருதமலை மாமணியே முருகையா. யாரெல்லாம் படம் பார்த்துட்டீங்க, யாரெல்லாம் படம் பார்க்க போறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒருவேளை 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து கூட நான் அந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்த்து வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்றவங்க படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? தேவனின் குலம் காக்கும் வேலையா ஹையா. சாலதான் அந்த கோட் படத்தோட ரிவ்யூ, இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு லைக்கிங் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப்காரன் வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணுல காட்டுவான். அண்ட் யாருக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்றீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா மட்டும் பத்தாது, பக்கத்து வீட்ல போய் எட்டி பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐகான் வந்து வந்திருப்பான், அவனோட நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டினீங்கன்னா ஆளுன்னு ஒரு ஆப்ஷனை காட்டுவான், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்க டைமுக்கு வந்து சேரும், நீங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் பிக் பாஸ் வர வரப்போகுது, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் நம்ம ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணுவோம், அதை பார்க்குறவங்க அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்க ஷாப்பி டாடா பை பாய்.